சாமி கன்னிராசி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ஆகும் போது எப்படி இருக்க போது 2.5 வருஷ காலம். எதிரிகள் விஷயங்கள்ல ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். சத்துரு தொல்லைகள் விலகும். கடன் நெருக்கடிகள் எல்லாமும் விலகும். ஆனா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய விடியலும் மறுமலர்ச்சியும் சத்தியமாக வந்தே. மெயினா 6ல் இருந்த ராகு சனி, அந்த சனி விலகினதுனால 7ல் சனி இருக்கிறதுனால காதல் மலரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இவங்க இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்னா, இவர்களுக்கான பரிகாரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி வர்றதுனாலும், 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துல உச்சம் அடைகிறதுனாலும் இவர்கள் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சாமி. வணக்கம். சாமி கன்னிராசிக்கு 2026 வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி ஆகும் போது எப்படி இருக்க போது 2.5 வருஷ காலம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 6வது இடத்துல இருந்த சனி பகவான் வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு 7வது இடம் சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானத்துக்கு போறார். ஸோ பொதுவாக இப்போ பரவலாக அந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு நம்ம உறவுகளுக்குள்ளே அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனின்லாம் எல்லாரும் தெரிய ஆரம்பித்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கன்னிராசிக்கு இப்போ கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனின்றது ஒன்றும் கிடையாது, கண்டம்னா நடுப்பகுதின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி 7ஆம் இடம் சப்தமமாக சனி வந்து அவங்களுக்கு அமர்றது கண்டக சனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டம் இருக்குன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராகுவை விட்டு விலகும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எதுலன்னா, எதிரிகள் விஷயங்கள்ட்ட ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். சத்துரு தொல்லைகள் விலகும். கடன் நெருக்கடிகள் எல்லாமும் விலகும். மறைமுகமாக இருந்த சூழ்ச்சி, துரோகங்கள், போட்டி, பொறாமை அத்தனையும் கன்னிராசிக்கு தவிடுபொடி ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்குதோ இல்லையோ ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவும் கலக்கத்தோடவும் குழப்பத்தோடவும் தான் போச்சு இந்த 2.5 வருஷம். நல்லதே செஞ்சா கூட அவங்க பயப்படுவாங்க. ஒரு நைட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சாதான் நிலன்ற மாதிரியான எண்ணங்கள் ஓடும். ஒரு ராத்திரி இருந்துட்டு அடுத்த நாள் விடியறதுக்குள்ள வேற என்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு யோசிச்சு பயந்த கன்னிராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. உடலிலும் மனதிலும் செயல்களிலுமே அவர்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் குற்றம் அனுபவித்து விடுவார்களோன்னு வருத்தப்பட்டனாலும் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகுவும் 6ல் சனியும் இருக்கும்போது தேவையில்லாத பதட்டம், பயம், குழப்பத்தை கொடுக்குது. இந்த கிரகங்கள் தான் ஒரு பக்கம் இருந்துன்னு பார்த்தா 10ல் குரு வரும்பொழுதுலாம் வேலை, தொழில், பணம் இந்த விஷயங்கள்லாம் கடுமையான அழுத்தம். பல பேர் வேலை இழந்த கன்னிராசிக்காரர்கள் உண்டு. பல பேர் வேலை போயிடுமோன்னு இன்னைய வரைக்கும் பதட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க உண்டு. பல பேர் வேலையில கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாமல் நம்ம தாக்கு பிடிச்சாது ஆகணுன்ற மாதிரி விமர்சனமே இருந்தாலும் பரவாயில்லடா ஒப்பேத்தி ஓட்டி தான் தீரணும்னு மனசுக்குள்ளே இறுக்கத்தோடு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் பல பேரை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் 10ல் குரு. ஆனா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய விடியலும் மறுமலர்ச்சியும் சத்தியமாக வந்தே தீரும். அதில் மெயினாக போன ஏப்ரலே கேது வழியில் வந்துட்டாருங்க. ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, ஒரு புதுவிதமான துணிவு அவங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு வந்துடும். குறிப்பாக 10ல் இருக்கிற குரு 11வது இடத்துக்கு ஜூன் மாதத்திலே வரார். மே மாதம் முடிஞ்சு குரு பயிற்சிக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு 11வது இடத்துக்கு வரார். 11ல் குரு வரும்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக பண ரீதியான விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம், தொழில் ரீதியான விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம், இழந்த பதவி அவங்களுக்கு திரும்ப வரும். வேலையை விட்டு இப்போ வேலைக்கு போனவங்களாம் திருப்பி ஒரு பெரிய பொறுப்பில் கொண்டு வந்து கடவுள் உட்கார வைப்பாரு. அதே மாதிரி இந்த பீரியட்ல ஒரு பட்டம், பதவி, பெயர், புகழ் அது எல்லாத்தையும் அலங்கரிக்கக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய நகர்வு அவங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ராசியில இருந்த கேது விலகினதுல இருந்தே மனசுல இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிச்சு போச்சு. இப்போ ஒரு தெளிவான பாதையில தான் அவங்க போறாங்க. போகக்கூடிய பாதை தெளிவான பாதை என்பதை அவர்கள் உணர்ந்தாலே போதும். இந்த டைம்ல சின்ன சின்ன டைலமா வரும். ஏன்னா ராசிக்கு 7ல் இருந்த சனி நேரடியாக ராசியை பார்க்குறாரு. நீ போறது சரியான பாதையா, சில விஷயங்களை சனி வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்க கான்ஃபிடென்ட்டா தெளிவா அந்த முடிவு எடுத்ததுல தெளிவான பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். குறிப்பா குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கலை பார்த்துக்கிட்டு இருந்த கன்னிராசிக்கெல்லாம் குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவு வரும். நிறைய பேர் கல்யாண வயசுல இருந்து கல்யாணம் நடக்காத கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல கல்யாணம் மே மாசத்துக்கு பிறகு தானா கூடி வந்துடும். பிரிஞ்சு வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். பணத்தட்டுப்பாடு, பணம் முதலீடு பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்காம இருந்தது, கொடுத்துட்டு ஏமாந்துட்டோன்றதெல்லாம் தானா அந்த நிதிகள் எல்லாமும் அவர் கைக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு அவங்க எழுதுற எக்ஸாம்ஸ் அத்தனையுமே ஒரு அற்புதமான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கல்வியில இருந்த சுணக்கங்கள் எல்லாம் சரியாகும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதுறேன் சார்,
ஹால் டிக்கெட் வர வரைக்கும் படிக்கிறேன், ஹால் டிக்கெட் வந்ததுக்கு பிறகு படிக்கணுன்ற எண்ணமே வர மாட்டேது. எக்ஸாம் ஹால் போனால் கூட சில விஷயங்களை மறதியில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்கள்லாம் தெளிவோடும் இந்த எக்ஸாம்ஸை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி வாக்கு வன்மை கூடும். இதுக்கு முன்னாடிலாம் சில வாக்கு கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, சில வார்த்தைகளை கொடுத்துட்டா காப்பாற்ற முடியாதோன்னு நினைச்சு பயப்படுவாங்க கன்னிராசி. ஆனால் இந்த காலகட்டம் அந்த பதட்டம் அவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு முழுமையாக விலகக்கூடியதாக இருக்கு. முதல் முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது 3ஆம் இடத்தை குரு உச்சமடைஞ்சு பார்க்கிறார் கன்னிராசிக்கு. அந்த 3வது இடத்தை பார்க்கும்போது புதியவருடைய வருகை இவர்களுக்கு பெரிய பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத கூட்டணிகளும் இந்த காலகட்டங்களில் உருவாக்கும். அது நட்பு ரீதியாக வரும், உறவுகள் ரீதியாக வரும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரிஞ்சு கிடந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், நட்பு வட்டாரம், தைரியம். இப்போ சகோதர சக்திகளாலும் நண்பர்களாலும் ஒரு புதிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெளிவையும் இவர்கள் எதிர்கொள்வார்கள். நேர்த்திக்கு விலகி போனவங்க திருப்பி இவர்கிட்ட வருவாங்க. அப்போ இவங்க கிட்ட வரும்போது அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கடவுள் கொடுப்பார். ரொம்ப முக்கியமாக சுகஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடைகிறார் ஒரு 4ஆம் அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலபலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், சுய தொழில் பண்ணலாம். கண்ணை மூடிக்கிட்டு மே மாசத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் எதை வேணாலும் செய்யலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நேற்றுக்கு ஒரு பிரான்ச் வச்சு நடத்துறவங்க 4 பிரான்ச் வச்சு நடத்துறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவார். நேற்றுக்கு சின்ன கடையாக தொடங்கணுன்றவங்களாம் இன்னைக்கு பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி பல நாடுகளுக்கு தன்னுடைய பிரான்ச்சஸை கொண்டு போகிற அளவுக்கான வளர்ச்சிகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார். வீடே முடங்கி போன மாதிரி இருந்துச்சு சார், வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்தேன், ஒரு பாம்பு சுற்றுற மாதிரி ராட்டணத்தை கட்டி சுற்றிக்கிட்டே இருந்தேன்னு புலம்புன கன்னிராசிலாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காரக்கூடிய நிலையான வீடு இந்த காலகட்டங்களில் அமையும். அதுவே பெரிய நிம்மதி சாமி. ஆமாம், அதே மாதிரி பல பேருக்கு எல்லாம் இருந்து வீட்டில் உட்கார முடியலன்னு அலம்பதிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டில் சந்தோஷம், அமைதி, குதூகலம் வரும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக மனையில மங்கள காரியங்களும் மங்கள கீதங்களும் இசைக்கக்கூடிய சூழல் கடவுளுடைய அருளோடு வருது. ரொம்ப முக்கியமாக கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த புத்திர தோஷத்தை எதிர்கொண்ட கன்னிராசிக்காரர்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி 6ல் இருக்கும்போது ராகு கூட சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் 5ல் இருக்கும்போதும் சனி புத்திர தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருளோடு புத்திர பேரு கிடைக்கும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கிடைக்காத நடக்காத அதிசயங்கள் எல்லாம் கன்னிராசிக்கு கண்டிப்பாக கடவுள் அருளோடு நடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் போது பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நல்ல வரன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையக்கூடிய சூழலை தரும். கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமானது 6ல் இருந்து சனி விலகிறாருங்க. 6வது இடத்துல சனி இருக்கும் பொழுது எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாது. 5ம் பத்தாது, 50ம் பத்தாது, 5 லட்சம் இருந்தாலும் பத்தாது. வர்றது 10 ரூபா இருந்துச்சுன்னா செலவு 12 ரூபா, அடுத்த 2 ரூபா எங்கேயாவது கடன் வாங்கலாமான்னு தான் தோணும். இல்லைன்னா நான் வாங்குறேன் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே ஒரு கௌரவத்துக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பன கன்னிராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. நிறைய பேர் வர வேண்டிய பணமே வராமல் லாக்காயும் நஷ்டத்தை சந்திச்சவங்களும் இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். இப்போ மெயினாக 6ஆம் இடம் என்பது எதிரி தொல்லை ஒழிவான், சத்துரு தொல்லைகள் எல்லாம் ஒழியும், கடன் நெருக்கடிகள் சரியாகும். வாங்கின கடனை கொடுப்பீங்க, கிரெடிட் கார்டு லோன் இருந்தால் அடைப்பீங்க, வேற ஏதாவது லோன் போட்டு கட்ட முடியாததெல்லாம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கடவுள் இந்த பீரியடில் ஒரு நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மெயினாக 6ல் இருந்த ராகு சனி, அந்த சனி விலகினதுனால மனப்பதட்டம் கொஞ்சம் குறையும், படபடப்பு போகும், மன அழுத்தம் கொஞ்சம் விலகும். ஏன்னா இப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் படுத்துட்டா தூக்கம் இருக்காதுங்க சார். தூக்கம் இல்லாத தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத குழப்பமும் தான் மனசுல சஞ்சலத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த 1.5 வருஷமாவே அந்த ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா கேது ராசியில் இருந்ததுலேருந்தே சிக்கல், கேது விலகிட்டாலும் ஒன்றும் தெளிவு வரல. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகுவோட சனி. அப்போ ஏதாவது ஒன்று நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ பதட்டத்தில் இருந்தாங்க. இந்த மார்ச் 6க்கு அப்புறம் அந்த பதட்டமே வேணாம், நல்லது மட்டுமே நடக்க போகிறது. சனி பகவானால் ஏற்பட்ட பயம், பதட்டம், குழப்பம், அதிர்வு, அழுத்தம் இது அத்தனையும் தவிடுபடி ஆகும். எதெல்லாம் துணிவோடு செஞ்சு அதில் வெற்றி பெறணும்னு விருப்பப்பட்டாங்களோ கன்னிராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கிட்டு அதை செய்தால் சத்தியம் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி வராரு. 7ல் சனி வராருன்னா பயப்பட வேணும். 7ஆம் இடத்துல சனி வந்தாலும் உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. குருவோட வீட்டில் சனி, அந்த குருவே நேரடியாக பார்க்கறதுனால அந்த சனியை புனிதமாகத்தான் அவர் மாற்றுவார். அப்போ 7ஆம் இடம் என்பது உறவு. அப்போ புதியவர்களின் வருகை இவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். எங்கே இருக்கிற ஒரு நபராலே உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேறு நாட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தேவையில்லாத உதவிகள்லாம் தானாகவே கிடைச்சு அந்த உதவிகள் இவர்களுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தேவையற்ற உதவியின், தேவையில்லாத உதவின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும்.
தேவையில்லாத உதவி எதுக்காகனா இதெல்லாம் உதவாதுன்னு நினைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு உதவியா இருக்கும். அந்த உதவியால் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சொன்னீங்க. அந்த சிறுதுரம்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி எதிர்பார்த்திராது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன உதவிகளும் சின்ன சின்ன ஒரு சேர்க்கைகளும் இவர்களுக்கு பெரிய பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். 7ல சனி இருக்கிறதுனால காதல் மலரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இவங்க இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்னா சனி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது நல்ல காதலாக இருக்காது, ஒரு தவறுதலான உறவு முறைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணும். 7ஆம் இடத்துல இருக்க சனி வேற. சனி 7ல சனி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 7ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா இல்லீகல் அஃபேர் அண்ட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அது என்டர்டெயின் பண்ணும். ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசியில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. நீங்க தப்பு பண்றீங்களோ இல்லையோ தேவையில்லாத ஒரு பழி வரும், ஒரு சொல்லு வரும், ஒரு வீணான குற்றம் உங்கள் மீது சுமத்தப்படும். அதே மாதிரி ஏமாந்துருவீங்க. இந்த பீரியட்ல நீங்க யார் நல்லவங்க நினைக்கிறீங்களோ அந்த 2.5 வருஷத்துல காட்டி கொடுத்துரும் சனி. அது இல்லை, இது உனக்கு இப்படி தான் இருக்கும், இதனால உனக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நாங்கள் முன்னாடி அலர்ட் பண்ணுறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது. குறிப்பாக அந்த வயது மூத்தவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களை விட வயசுல பெரியவங்களாம் உறவுல வருவாங்க. ஆணா இருந்தா பெண்கள் வயசுல பெரியவங்க வருவாங்க, பெண்ணா இருந்தா வயதில் குறைந்த ஆண்கள் வருவார்கள். இது கான்ட்ரடிக்ஷனா நடக்கும். இதில் மட்டும் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக செய்யலாம். மே மாதத்துக்கு பிறகு அவங்க எது பண்ணாலும் தொட்டது தொடங்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது செய்யணும், பூர்வீகத்தில் வீடு கட்டணும், சொத்து பத்து வாங்கணும், அல்லது வெளிநாட்டில் இருக்க சொந்த ஊருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி கன்னிராசிக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழ் கன்னிராசி வந்தே தீரும். அதுக்கு காரணம் 10ல் இருக்கிற குரு விலகிறாருங்க. மே மாசத்துக்கு பிறகு 10ல் இருக்க குரு விலகினதுனால இழந்த அத்தனையும் உங்ககிட்ட திரும்ப வரும். அப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற பொறுப்புக்கு நீங்க கடவுள் புண்ணியத்துல ஆண்டவங்களை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபத்துல குரு வராரு, உச்சமடைகிறதுனால கண்டிப்பா ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். 10 பேர்த்திட்ட கடன் வாங்கி செலவு பண்ணது போவ நீங்க 10 பேர்த்துக்கு செலவு பண்ற அளவுக்கு ஆண்டவங்க வாழ்க்கை தரத்தை மேல கொண்டு வருவான். 12ல் கேது இருக்குது. ஞானியா தான் இருப்பாங்க. இப்பவே நம்ம இனிமேல் சாமி கும்பிடணும்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு அவங்களே தன்னைத்தானே ஒரு சித்தராகவே ஞானியாகவே தான் கன்னிராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. சாமியே கும்பிடாதவங்க நிறைய கோயில் போவீங்க, கோயிலுக்கு போகாதவங்க நிறைய பரிகாரங்களை செய்யறீங்க. கடவுள்கிட்ட நம்மளே டெய்லி பேசுற மாதிரியான உணர்வுகளும் உங்களுக்குள்ளே இப்போ இருக்கும். கன்னிராசி உறவுகள் கமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த தெய்வ பிராப்தத்தை இருக்கமா அவங்க பிடிச்சிக்கணும். இந்த காலகட்டங்களில் கடவுள் எதை கேட்டாலும் அவங்களுக்கு செய்வாங்க. நிறைய பயணங்கள் அமையும். வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிமெல்லாம் 12ல் சர்ப கிரகம் பாம்பு இருக்கும் பொழுது லைக் டிராவலர் மாதிரி இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் உள்நாட்டில் இருந்தாலும் வேற வேற மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய பரிபூரண வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்கு. 12ல் கேது இருக்கும் பொழுது கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணும். செலவுகளை மட்டும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணா போதும். வாழ்க்கை இவர்களுக்கு மிகச்சிறந்ததாகவே மேம்படும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. நீ இந்த 12ல் கேது இருக்கிறதுனால நான் சொல்றேன், இப்ப அவங்ககிட்ட போய் கேட்டா எல்லாத்துக்கும் அவங்களே பரிகாரம் சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த விஷயம் நடக்கும், அந்த கோயிலுக்கு போங்க, அந்த விஷயம் நடக்கும், அவங்களே பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட். அழகான வார்த்தை. நீங்க எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்கன்னு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்காரு கன்னி ராசியில. அவருக்கு நான் அப்பப்போ சில விஷயங்களை கேட்பாரு. அவர் அரசியல் துறை சார்ந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. நான் பேசணும். அழகா சொன்னீங்க. அவரு இப்ப 10 பேத்துக்கு அவரு என்கிட்ட கேட்டு 10 பேத்துக்கு அவர் ராசி பலன் சொல்றாரு. ஏன்னா இது எங்கண்ணா குரு வருது, எங்கண்ணா சனி வருது, ஏன்னா இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நானே சொல்லிடுறேன். அழகா நீங்க எப்படியே நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி நீங்க அதை பார்த்து சொல்லிட்டீங்க. இல்ல சாமி, 12ல் கேது இல்ல, அவங்களுக்கு ஞானம் அப்படியே அறிவு மாதிரி கொட்டும். நைட்டுக்கு மேல யோசனைகள் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டா சொன்னீங்க. அவங்களே ஒரு ஞானின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்ப பீக்ல தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கேது என்னும் பொழுது சன்னியாசி ஆயிட வேணாம். அது மட்டும்தான். பற்றில்லாத வாழ்க்கை கொண்டு போயிடக்கூடாது. அது பாருங்க டைம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு சுவாரஸ்யமானது. 7ல் சனி இருக்கு. தவறுதலான சில விஷயத்துக்குள்ள போய் மாட்டி அதில் அசிங்கப்படணுன்றது விதி இருக்கு. அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிட்டாங்கன்னா அடுத்தது இவங்க நினைக்கிறது வெறுப்பு தான். அது மேல வெறுக்க தோணும். சன்னியாசத்துக்குள்ள போலாமான்னு தோணும். அப்ப எவ்வளவு ஒரு அழகா கனெக்ட் ஆகுது பாருங்க. இதுல மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். நிச்சயம் அந்த டயத்துல அந்த தியானத்துக்கு போறேன், வாசி யோகம் கத்துக்கிறேன், இது கத்துக்கிறேன்னு போயிடக்கூடாது. போனா ரொம்ப டெப்தா போயிடுவாங்க. இன்னும் டெப்தா போயிடுவாங்க. இப்போ சின்னதா இருந்தாலே அவங்களே ஒரு செயின்ட் மாதிரி தான் சார் தன்னை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு துறவு மனப்பான்மை இப்போதும் இருக்கும். பற்றில்லாத இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அந்த 7ல் சனி 12ல் கேது வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத கொண்டு போகும். அது சிம்பிளா சொல்லணும்னா மனசை பாதிக்கிற செயல்கள் செய்யக்கூடாது. தப்புன்னு தோணுதா வேணாம், முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது இருந்தாலே போதும். நடந்து போய் கீழே தடுமாறி விழுந்துட்டா சின்ன அடியோட போயிடும். பறந்து விழுந்துட்டோம்னா பொத்துன்னு வரி தாங்க முடியாது. அதனால மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. கன்னிராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல வருடம் தான் இந்த வருடம். ஜூனுக்கு பிறகு அவர்கள் நினைக்கக்கூடிய அத்தனையும் சாத்தியமாகும். குறிப்பா மார்ச்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு டேக் ஆஃப் ஆரம்பிச்சிடும்.
எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணிடுவாங்க. நிறைய அரியர் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டக்குன்னு கிளியர் ஆயிடுச்சுன்ற ஒரு சந்தோஷமான செய்தி இந்த வருஷத்தில் வரும். ஸோ நீட் போல அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்க விரும்பின காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார். மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம் தான். சனி பெயர்ச்சியால் மாணவர்களுக்கு எந்த தடுமாற்றங்களும் ஏற்படாது. நிச்சயம் நிச்சயம். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகள் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சனி பயிற்சி? 60 வயசுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் உடல்ல மட்டும் அவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா 7வது பார்வையா அந்த கண்டகத்து சனின்னு சொல்லும் பொழுது 7ல இருந்து நேரடியாக சமசப்தம பார்வை. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் என்ன இருக்கும்னா, அவங்கள நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. வாழ்க்கை துணையை நினைச்ச கவலை இருக்கும். நான் இல்லைன்னா இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க இல்லைன்னா இவர் எப்படி இருப்பாரு. இப்போ வீட்டில் அப்பா இருந்தாங்கன்னா, அப்பா இறந்துட்டா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு அதை நினைச்சே இவங்க கவலைப்படுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இல்லைன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு நினைப்பாங்க. யார் பாத்துக்குவா? யார் பார்த்துக்குவான்னு இருக்கு. இந்த சிந்தனை கன்னிராசிக்கு இந்த பீரியட்ல ரொம்பவே அதிகமாக வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்க. நீங்க 2 பேருமே நல்லா தான் இருக்க போறீங்க. கடவுள் உங்களுக்கு நல்லா தான் வச்சிருப்பாரு. ஸோ அதீத சிந்தனை, அதீத குழப்பம் வேணாம். அதே மாதிரி புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் யாராவது அறிமுகமானாங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட கவனமா இருங்க. சில பொறுப்புகளை யார்கிட்டயாவது நீங்க ஒப்படைக்கணும்னு நினைச்சாலும் அதுல 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்பது அந்த கூட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுல வந்து தேவையற்ற நபர்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல அறிமுகம் ஆவார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன், இதை என்னால செட்டில் பண்ண முடியும், எனக்கு இவங்களை தெரியும் அவங்கள தெரியும்லாம் வருவாங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் அவங்க ஜாகிரதையா இருக்கணும்ன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். அருமை சாமி, அருமை. இவர்களுக்கான பரிகாரம்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி வர்றதுனாலும், ஸோ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துல உச்சம் அடைகிறதுனாலும் இவர்கள் சிவபெருமானுடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே ஒரு சால சிறந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அதுலேயும் குறிப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அந்த சிவபெருமானுக்கு ஒரு பொடி அழகா வில்வ மாலையை கொடுத்துட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி அங்கே இருந்தாங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட ஒரு 10 சாக்லேட்டோ 10 பிஸ்கெட்டோ ஒரு பச்சு படைச்சிட்டு ஒரு வரவங்களுக்கு 10 பேத்துக்கு தானமா இவங்க கையால் எடுத்து கொடுக்கும்போது வரக்கூடிய குருவினுடைய புண்ணிய பலன்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள்ல இருந்து இவங்க தப்பிச்சுக்க முடியும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுவேன். நன்றி.